ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ல கேட்ட குவாலிட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இது எப்படி நம்ம சிம்பிளாகவும் வேகமாகவும் சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஈக்குவேஷன்ல மைனஸ் மைனஸ் இருக்குன்னா கண்டிப்பா நம்மளோட ஃபைனல் ஆன்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னா பிக்கர் நம்பர் பாசிட்டிவாகவும் ஸ்மாலர் நம்பர் நெகட்டிவாகவும் இருக்கும். எந்த 10 நம்பர் இன்ட்டு பண்ணா 60 வரும் அப்படின்னா 10 into 6, அப்பதான் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 4 வரும். சரிங்களா? இது எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் பிளஸ்ன்னு இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த 10 நம்பர் இன்ட்டு பண்ணால் 156 வரும், ஆட் பண்ணால் 25 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 into 12. சரிங்களா? இப்படி பார்க்கும்போது எக்ஸை விட ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே பெருசாக இருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் லெஸ் தென் ஒய் வரும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் மைனஸ் பிளஸ்ன்னு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்துட்டு ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? எந்த 10 நம்பரை இன்ட்டு பண்ணால் 192 வரும், ஆட் பண்ணால் 28 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 into 12. சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம இன்ட்டு பண்ணால் 192 வரும், ஆட் பண்ணால் 28 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 110 வரணும், இன்ட்டு பண்ணால் ஆட் பண்ணால் 21 வரணும். அப்படி பார்த்தோம்னா எந்த 2 நம்பர் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 into 10 சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பிளஸ்ங்கும் போது ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்படி பார்க்கும்போது ஒய்யோட வேல்யூவோட எக்ஸோட வேல்யூ ரெண்டு பெருசாக தான் இருக்கு. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதில் பாருங்க எந்த 2 நம்பரை இன்ட்டு பண்ணோம்னா 72 வரணும், அந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளஸ் மைனஸ் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக பிக்கர் நம்பர் நெகட்டிவாகவும் ஸ்மாலர் நம்பர் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ 9 into 8 போட்டுக்கலாம் இல்லையா? அடுத்தது ஒய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பிளஸ்ங்கும் போது ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 நம்பரை இன்ட்டு பண்ணால் 120 வரும், ஆட் பண்ணும்போது 23 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 into 8. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ பார்க்கும்போது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல். ஆனால் இந்த வேல்யூவை பார்க்கும்போது எக்ஸை விட ஒய் வந்து பெருசு இல்லையா? 15 பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் லீனியர் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் வச்சு கேட்டிருக்காங்க. லீடிங் கோஎஃபிஷியன்ட் வச்சு கேட்கும்போது நமக்கு இன்னும் ஒரு 5 செகண்ட் வரும். சரியா? 30 செகண்ட்ஸில் போட முடியாது. அப்ராக்சிமேட்டாக நம்ம 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கணும், இந்த மாதிரி ஐபிபிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை ஃபுல் லென்த் வீடியோவை பார்க்கணும்னா இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அதே போல் இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பிடிஎஃபாக வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.